Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது data sufficiency high level problems பார்க்க போறோம். நம்ம Talk and Mock YouTube channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க. And இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்போவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம Talk and Mock Telegram groupல ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. 3 groups இருக்கு. one official group, இன்னொரு discussion group and இன்னொரு quiz group. Then if you are interested, subscribe to Unacademy Plus. 21st April ல இருந்து நிறைய new batches start ஆகுது. And accelerator batch for SBI clerk, CET 2021, target SBI PO, target IBBS PO, foundation batch for all SBI exams, Gurukul batch for IBBS exam. இந்த மாதிரி எல்லா batchesமே வந்துட்டு April 21st ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. யூஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா. And Unacademy combat test பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். India's biggest scholarship test every Sunday 10 AM நடக்குது. நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம் நீங்க. And இதான் நம்ம Unacademyயோட subscription plan 1 monthல இருந்து 2 years வரை அவைலபிளா இருக்கு. And இதுக்கும் நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு maximum discount கிடைக்கும். And 14th April ல இருந்து 23rd April வரை நம்ம நரேசர் crash course for IBBS PO அப்படின்னு ஒரு கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. And 7th April ல இருந்து 23rd April வரை trial mock for SBI clerk அப்படின்ற கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். If you need more information regarding Unacademy, you can contact Naresh Kumar sir. ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின். வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Each of the questions below consist of a question and 3 statements numbered 1, 2, 3. You have to decide whether the data provided in the statements are sufficient to answer the question. Read the 3 statements and give answer அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸில்? A, data. If the data in statement 1 and 2 together are sufficient to answer the question. இங்கே பார்த்தோன்னா 1 and 3 கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. தென் சியில் பார்த்தோம் அப்படின்னா 2 and 3 சொல்லியிருக்காங்க. டியில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் சேர்த்து கூட நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 7 persons A, B, C, D, E, F and G are sitting around a circular table. 7 persons வந்துட்டு circular tableல உட்காந்துருக்காங்க. Are all the persons facing towards the center of the table அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே வந்துட்டு சென்டர் ஃபேஸ் பண்ணி தான் உட்காந்துருக்காங்களா? எஸ் ஆர் நோ அப்படின்ற கொஷின் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கெதர் சஃபிஷியண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏ ஆப்ஷன் செக் பண்ணலாம். 1 and 2 சேர்த்து வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் 7 persons வந்துட்டு சர்க்குலர் டேபிளில் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 போட்டாச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சியோட ரைட்டில் 3rd ஏன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சி ஃபேஸஸ் இன்சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சி எங்கேயாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சி ஃபேஸஸ் இன்சைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சியோட ரைட்டில் 3rd 1, 2, 3 வந்துட்டு ஏ உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன்லி 2 persons இட்ஸ் பிட்வீன் ஜி அண்ட் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஜி இந்த இடத்துல தான் வரப்போகிறாங்க. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பி இஸ் நாட் த இமிடியேட் நெய்பர் ஆஃப் சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பி இங்கே வரமாட்டாங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2 ஃபிக்ஸ் பண்ணலாம். பியோட லெஃப்டில் 3rd டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இயோட அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சி ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். டியோட லெஃப்டில் செகண்டு சி உட்காந்துருக்காங்க. ஸோ எதர் டி இங்கே இருக்கலாம் அல்லது டி இங்கே இருக்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா பியோட லெஃப்டில் 3rd டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இயோட ரைட்டில் செகண்டு டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃபோட ரைட்டில் 3rd சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எஃப் வச்சோம் அப்படின்னா ரைட்டில் 3rd சி அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ஏ இருக்கனால வைக்க முடியாது. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் எஃப்க்கு வரும். எஃபோட ரைட்டில் அப்படின்னும் போது இன்சைட் தான் போடணும். ரைட்டில் 3rd சி போட்டாச்சு.
எஃப் ஹூ இஸ் நாட் த இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இ வந்துட்டு இங்கே வரமாட்டாங்க. தென் என்ன சொல்லியிருக்காங்க, ஈயோட ரைட்டில் செகண்ட் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப் சப்போஸ் டி அப்படின்னு வச்சோன்னா இங்கே இ வைக்க முடியாது அண்ட் இங்கே இ வைக்க முடியாது. ஸோ டி வந்துட்டு இங்கே தான் இருக்க போகிறாங்க. அப்போ இ வந்துட்டு எங்கே இருப்பாங்க, இங்கேயுமே இ வைக்க முடியல, இங்கேயுமே இ வைக்க முடியல. ஈயோட ரைட்டில் செகண்ட் அப்படின்றது டி ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ ஆப்ஷன் ஏ வந்துட்டு தப்பு. இப்போ நம்ம அடுத்து ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் 1 and 3 ஆர் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கேஸில் என்ன போகிறோம் 1 and 3 வந்துட்டு செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆல்ரெடி நம்ம என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன் 2 3 4 5 6 and 7 என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், சி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சியோட ரைட்டில் செகண்ட் ஏ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஏக்கும் ஜிக்கும் இடையில 2 பேர் அப்படின்ற க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் டி வந்துட்டு எய்தர் இங்கே வரலாம் அல்லது இங்கே வரலாம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருந்தது. அண்ட் பி வந்துட்டு இங்கே வரமாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சிருந்தது. ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பியோட ரைட்டில் தேர்டு எஃப்னு சொல்லியிருக்காங்க. ஏவும் ஜியும் ஃபேஸஸ் த சேம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏவோட லெஃப்டில் செகண்டு எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஃப்போட ரைட்டில் தேர்டு இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பியோட இமீடியேட் லெஃப்டில் இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then E and B faces the same direction. B is not an immediate neighbor of A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ B இங்கேயும் வரமாட்டாங்க, இங்கேயும் வரமாட்டாங்க. அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது, B இங்கே தான் வருவாங்க. B இங்கே அப்படின்னா D இங்கே தான் வருவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். பியோட ரைட்டில் தேர்டு எஃப். ஸோ பியோட இந்த சைடு ரைட்டில் போட்டோன்னா எஃப் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த சைடு ரைட்டில் போடுறேன். அப்போ எஃப் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியுது. Then A and G face the same direction. A ஓட லெஃப்டில் செகண்ட் வந்துட்டு எஃப் உட்காந்துருக்காங்க. ஸோ லெஃப்டில் அப்படின்னும் போது ஏ இந்த டைரெக்ஷனில் போட்டால் தான் லெஃப்டில் செகண்ட் எஃப் வருவாங்க. A and G face the same direction. ஸோ இதுக்கும் டைரெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எஃப்போட ரைட்டில் தேர்டு இ. ஸோ எஃப்போட இன்சைட் வச்சாதான் ரைட்டில் தேர்டு இ ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் E and B face the same direction சொல்லியிருக்காங்க. ஓகே, பியோட இமீடியட் லெஃப்டில் இ சொல்லியிருக்காங்க. E and B faces same direction. பியோட இமீடியட் லெஃப்டில் இ சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் அந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆப்ஷன் பி 1 and 3 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க கொஷின், எல்லாருமே இன்சைட் தானான்னு கேட்டிருக்காங்க. எஸ், எல்லாருமே இன்சைட் தான் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா. டியோட டைரெக்ஷன் வந்துட்டு டியோட லெஃப்டில் செகண்டு சின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்சைடாக இருந்தால் தான் லெஃப்டில் செகண்ட் சி வர முடியும். ஸோ இப்போ நம்மளால் சொல்ல முடியுதா எல்லாருமே ஃபேஸஸ் இன்சைட் தான் எஸ் அப்படின்ற ஆன்சர் கொடுக்க முடியுது. ஸோ ஆப்ஷன் பி ஸ்டேட்மெண்ட் 1 and 3 டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஷின் தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.